ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சரி, நம்ம வெற்றிகரமாக ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் டேர்முக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 1, 6ஆம் வகுப்பு இயல் 1. இந்த இயல் 1ல் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வியின் சிறப்பு, கல்வியின் பெருமை, கல்வியின் பயன்கள், அப்புறம் நூலகத்தின் பயன்கள், இதை பற்றி நம்ம கல்வி தொடர்பான செய்திகளை தான் நம்மளுக்கு இந்த இயல் 1ல் ஃபுல்லாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 1, கவிதை பேழை மூதுரை. பாருங்கள், இப்போ நம்ம இந்திய தேசத்துக்கு எந்த நாடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும், பார்டர் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்திய தேசத்துக்கு ஒரு பார்டர் இருக்குது. இப்போ நம்ம தோட்டம் வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இது மாதிரி எல்லை நிறைய இடத்துக்கு எல்லைகள் இல்லாமல் எதுவும் இருக்காது. வானத்துக்கு எல்லை நம்ம என்னது, வானத்துக்கு எல்லைன்றது இல்லை. அதே மாதிரி தான் கல்விக்கும் எல்லை என்பதே கிடையாது. அதான் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கிறான். கல்வி என்ன பண்ணுது, மனுஷனை உயர்த்துகிறது. கல்வியை ஒரு படிப்பாக மட்டும் பார்க்காம மனுஷன் என்ன பண்ணுறான், செல்வமாக நினைக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னோட சொத்து அதெல்லாம் விற்று கூட படிப்பாங்க. அதெல்லாம் ஏன்னு கேட்டால், படித்தா நாளைக்கு நம்ம எல்லாருமே திரும்ப நம்ம சம்பாரிச்சிக்கலாம், நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனுஷர்களை இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கல்வியை ஒரு செல்வமாக கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள், கல்வின்றது பிறருக்கு கொடுத்தாலும் என்ன செய்யாது, குறையாது. பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது. அது நம்மளோட நாலேஜ் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள், நம்ம பொருள் வச்சுருந்தா கூட அது காணாமல் போயிடும், திருட்டு போயிடும். ஆனால் கல்வி யாரால பறிக்கவோ அதை அழிக்கவோ முடியாது. அதே மாதிரி தான் இந்த அழியா செல்வமாகிய என்னது, கல்வி படித்தவங்க எங்கே போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். அவங்கள மதிப்பாங்க, அவங்கள கௌரவப்படுத்துவாங்க. அந்த கல்வி கற்றவனோட சிறப்பை பற்றி தான் இந்த மூதுரையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், பாடலை பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இன்னொரு தடவை வாசிக்கிறே, கவனிங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த மூதுரை பாடலை எழுதியிருக்கவர் யாருப்பா? ஔவையார் எழுதியிருக்காங்க. பாருங்க, சொல்லும் பொருளும் பாருங்க. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், குறை இல்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் நாடு. பாடலோட பொருளை பாருங்க. அந்த பாடலை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் எழுதியிருக்காங்க ஔவையார். அதாவது ஒரு மன்னனையும் ஒரு நல்லா படித்தவங்கன்னா எல்லாத்தையும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றம் இல்லாமல், குறை இல்லாமல் நம்ம படிக்கிற ஒரு பொருளை கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் எந்த டவுட் இல்லாமல் நம்ம கற்றுக்கணும், தெளிவாக இருக்கணும். ஒரு பாடத்துலையோ ஒரு கற்றுக்கிற விஷயத்தில் மன்னனையும் குறையில்லாமல் கற்றவங்களையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தா மன்னனை விட கற்றவங்களே சிறந்தவங்க அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அது எப்படி கற்றவன் சிறந்தவனாக ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, எதனால் படித்தவங்க சிறந்தவங்க ஆகுறாங்கன்னா, மன்னன் அந்த மன்னனோ அரசனோ அந்த தேசத்துக்கு மட்டும்தான், அந்த தேசத்துக்குள்ளே மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மக்கள்லாம் அவங்கள தெய்வமாக கூட வணங்குவாங்க. ஒரு சில வேலைகளில் உயர்ந்த இடத்துல வச்சு மதிப்பாங்க. ஆனால் அதே மன்னனோ அதே அரசனோ வேறு நாட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுது, அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புரியுதா? விருந்தினர் வேறு நாட்டுக்காரவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம உபசரிப்போம், அது வேணால் ஓகே தான். ஆனால் இந்த நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அதிகாரம் எல்லாமே அடுத்த நாட்டில் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனால் படித்தவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு அறிவு இருக்குது, படித்தவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும். அவங்க நல்லா திறமையாக எந்த வேலையை கொடுத்தாலும் திறமையாக செய்வாங்க. புரியுங்களா? அவங்க அழகாக இருக்காங்களோ அழகாக இல்லையோ, கருப்போ செவப்போ நெட்டையோ குட்டையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் படித்தவங்க திறமையானவங்களாக இருந்தால் எந்த நாட்டில் போனாலும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இடத்த தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்கேயும் கிடைக்கும். அதைத்தான் ஔவையார் பற்றி அழகாக சொல்கிறாங்க. ஒரு மன்னனையும்
ஒரு படித்தவங்களையும் குற்றமில்லாமல் படித்தவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா மன்னனை விட படித்தவங்களுக்கு தான் சிறப்பு அதிகம். அது ஏன்னு கேட்டால் மன்னனுக்குன்னா அந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். ஆனால் படித்தவங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளேயும் கிடைக்கும், வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் மரியாதை கிடைக்கும்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. புரியுதா? பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். இந்த நூலோட ஆசிரியர் யார்? ஔவையார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர் எழுதியிருக்க நூல்கள் வந்து ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை வந்து இவர் நிறைய எழுதியிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு இந்த மூதுரை ஹெட்டிங் இருக்குல்ல, அதுக்கு பொருளுக்கு என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர்னா இந்த வயசில் பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க கூறும் ஒரு அறிவுரை, அட்வைஸ். அறிவுரைனா அட்வைஸ். அதனால தான் இது மூதுரைன்னு சொல்லிட்டு இதுக்கு பொருள் வந்திருக்கு. அதாவது சிறந்த அறிவுரைகளை, சிறந்த அட்வைஸை சொல்கிறதுனால இதுக்கு வந்து இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நூலில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள் வந்து இருக்குது.